வெல்கம் டு சொன்னா சமையல். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது அவுள் உருண்டை. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாமா? 1/2 கிலோ அவுள், 400 கிராம் வெல்லம், 200 கிராம் வேர்க்கடலை, ஒரு முறி தேங்காய் துருவல், 1/4 லிட்டர் தண்ணி, 4 ஏலக்காய். நம்ம இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கிடுவோம். அதில் ஒரு கடாய் பாத்திரத்தை வச்சுக்கோங்க. இந்த அவுளை கொஞ்சம் இலை ஒரு வறுத்துக்கிடுவோம். சூடு வரைக்கும் வறுத்தா போதும். இந்த அவுளை ரொம்ப கருக வறுக்கணும்னு தேவையில்லை. நீங்கள் எந்த அவுள்னாலும் எடுத்துக்கோங்க. பேப்பர் அவுளோ இல்லை கனமான அவுளோ எந்த அவுள்னாலும் இதுக்கு ஓகே. இப்போ வறுத்தாச்சு. நம்ம இதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் தட்டி வச்சுக்கிடுவோம். எடுத்து இந்த வேர்க்கடலை போட்டு வறுத்துக்கிடுவோம். வேர்க்கடலையும் வறுத்தாச்சு. இதையும் எடுத்து ஒரு பாட்டில் கட்டிக்கிடுவோம். அடுத்து இந்த துருவின தேங்காயும் போட்டு வறுத்துக்கிடுவோம் நல்லா. ஏன்னா கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு இந்த தேங்காயை வறுத்து போட்டுக்கிடுவோம். இல்லாட்டா சீக்கிரமாக கெட்டு போயிடும். இது வறுத்து போட்டோம்னா ஒரு வாரத்துக்கு வச்சு சாப்பிடலாம். தீயை குறைச்சி வச்சுக்கிட்டே கிளறுங்க. தேங்காயும் வறுத்துடுச்சு. இதே நம்ம ஒரு பாத்திரத்தில் தட்டிக்கிடுவோம். போதும், வறுத்தாச்சு. அடுத்து அதே பாத்திரத்தில் பாவு காய்ச்சறதுக்கு இந்த வெல்லத்தை போட்டு 1/4 லிட்டர் தண்ணி அதுக்கு ஊற்றுங்க. தண்ணி கரெக்டாக ஊற்றுங்க. கரெக்டு தீயை கூட்டி வச்சுக்கோங்க. இது கரைஞ்சி வரட்டும். இந்த பாவு காய்ச்சற வரைக்கும் நம்ம அதுக்குள்ளேயும் இந்த இதை வறுத்ததெல்லாம் திரிச்சிட்டு வந்துடுவோம். இந்த வேர்க்கடலை ஆறுனதும் தொலி உரிச்சிட்டு வந்துடுவோம். தொலி உரிச்சிட்டு மிக்சியில் திரிச்சுக்கிடுவோம் பவுடரா. பாவு காய்ச்சிக்கிட்டு இருக்கோம். பாவு காஞ்சிடுச்சு. நம்ம அதுக்குள்ளேயும் அந்த அவுளை திரிச்சிட்டு வந்துடுவோம். அவுள், வேர்க்கடலை, தேங்காய் திரிச்சிட்டு வந்துட்டு இதில் போவோம். இப்போ அவுளை திரிச்சிட்டு வந்துடுவோம். பவுட்ரு பண்ணிட்டு வருவோம். மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. அவுள் கூடயே இந்த தேங்காய் வறுத்து வச்சதையும் அது கூட வேர்க்கடலையும் வறுத்து தொலி உரிச்சு வச்சுருக்கோம். அதையும் போட்டு திரிச்சுக்கிடுவோம். அது கூட ஒரு 4 ஏலக்காய் வச்சுருக்கோம்ல, அதையும் போட்டு திரிச்சுக்குவோம். நம்ம திரிச்சிட்டு வந்துட்டோம் எல்லாம் போட்டு. இதை நம்ம இந்த பாவில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிண்டுங்க. தீயை கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுக்கிட்டே கிண்டுங்க. டீ கிளறி விட்டுக்கிட்டே ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுங்க. சிம்மில் வச்சுக்கிட்டே கிண்டுங்க. நல்லா சுருண்டுட்டு வரணும். அந்த பாவெல்லாம் ஒன் போல் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க, கட்டி விடாமல். கைவிடாமல் கிண்டுங்க. வெந்துடுச்சு. நல்லா சுருண்டுக்கிட்டு வருது பார்த்தீங்களா? இதை ஆற வச்சுட்டு உருட்டணும். வெந்துடுச்சு நல்லா. நம்ம இதை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு உருட்டிட்டு வருவோம். இப்போ உருட்டுவோம் உருண்டைய. சூடு ஆறிடுச்சு. ஆறினப்புறம் உருட்டுங்க. இது ஒன்றும் பண்ணாது, கட்டியாகாது. நான் அவ்வளோ உருண்டை ஒரு வாரம் 10 நாள் வச்சுருக்கலாம். ஒன்றும் கெட்டு போகாது. நம்ம தேங்காய்லாம் நல்லா வறுத்து தான் போட்டு செஞ்சுருக்கோம். அடிக்கடி இதை செஞ்சு கொடுங்க. நல்ல சத்து இருக்குது. வேர்க்கடலை, தேங்காய், வெல்லம், அவல். இப்போ நம்ம உருட்டியாச்சு இந்த உருண்டையை. அவள் உருண்டை உருட்டியாச்சு. அவள் உருண்டை ரெடி.